மக்களை வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. ரொம்ப நாளாக நம்முடைய நேயர்கள்லாம் அடிக்கடி நான் பேசுகிற எல்லா வீடியோக்கு கீழேயும் இவிஎம் மிஷினுடைய அட்ராசிட்டி, இவிஎம் மிஷின் தான் எல்லாத்துக்கும் காரணம். தமிழ்நாடு இவ்வளோ பெரிய தோல்வியை சந்தித்தது திமுக தோற்று போனதுக்கு, மு.க.ஸ்டாலின் தோற்று போனதுக்கெல்லாம் இவிஎம் மிஷின் தான் காரணம் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் அடிச்சுட்டே இருக்கீங்க. ஆக்சுவலாக இவிஎம் மிஷின் மீது நமக்கு உடன்பாடு இல்லைங்க. இவிஎம் மிஷின் என்றைக்கு ஒழிக்கப்படணும் என்பதில் நானும் உறுதியாக இருக்கிறேன். அதில் எந்த மாற்று கருத்தில். இப்போ நம்ம பேச போகிற விஷயம் இவிஎம் மிஷின் சம்மந்தப்பட்டது தான். இவிஎம் மிஷினுடைய அட்ராசிட்டி வெட்ட வெளிச்சமாக வந்திருக்கிறது மேற்கு வங்கத்தில். அங்கே என்ன நடந்தது, இவிஎம் மிஷின் என்ன அட்ராசிட்டி பண்ணுச்சு, பாஜகவுடைய தில்லுமுல் என்ன, எவ்வளோ அயோக்கியத்தனத்தை பாஜக செய்தது, அதன் மூலமாக என்னென்ன பஞ்சாயத்துக்கு அங்கே எழும்பி இருக்கிறது, எப்படி ஒரு 4000 இவிஎம் மிஷின் வைக்கப்பட்ட 10வது மாடி பற்றி எரிந்தது, அதன் மூலமாக எதை மறைக்க பார்த்திருக்கிறது பாஜக அரசாங்கம் என்கிற பல விஷயங்களை குறித்து நமக்கு அங்கே கிடைத்த தகவல், மற்ற நண்பர்கள் மற்ற செய்தியாளர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் இந்த வீடியோ உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க அன்பு நண்பர்களே, நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னும் இது போன்ற பல விஷயங்களை பேசுவதற்கு வாய்ப்பாக அமையும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆக்சுவலாக மேற்கு வங்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி இந்த முறை மண்ணை கவ்வியது. படுதோல்வி அடைந்து விட்டார் மம்தா பானர்ஜி. மம்தா பானர்ஜி தோற்று போயிட்டாங்க. அந்த கட்சி இப்போது கட்சியாக இருக்கிறதா அல்லது கட்சியே உடைந்து போகிறதான நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அதற்கு முழுக்க காரணம் பாஜகவுடைய பின்வாசல் வழியான செயல்பாடு. அடித்தளத்தையே நோண்டிட்டாங்க. இப்போ இந்தியா முழுமைக்கும் பாஜகவை எதிர்க்கிற கட்சிகளில் மிக பிரதானமாக இருந்தது மம்தா பானர்ஜி. அடுத்த இடத்துல இருந்தது சவுத் இந்தியாவிலே அதிகமாக எதிர்ப்பை காட்டியது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பினராயி விஜயன். இந்த 3 பேருமே மிக முக்கியமான ட்ரையாங்கிள் எதிர்ப்பை அவங்க பாஜகவுக்கு காட்டிக்கிட்டே இருந்தாங்க. சமீபத்தில் பாஜக அரசாங்கம் ஒரு தீர்மானத்தை கொண்டது. மறுவரையறை, தொகுதி மறுவரை சட்ட திருத்தமோ, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு, ரெண்டையும் கிளப் பண்ணி ஒரு சட்ட மசோதாவை கொண்டு வந்தாங்க, திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க. அதற்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவித்து முதல்ல அதை அந்த சட்ட மசோதாவை தீயிட்டு கொளுத்தி தீயை பரவ வைத்தது, முதல் தொடங்கி வச்சது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தமிழ்நாட்டில். அது நாடு முழுக்க எதிர்ப்பை சம்பாதித்து 3இல் 2 பங்கு மெஜாரிட்டி கிடைக்க வேண்டிய பாஜகவுக்கு 3இல் 1 பங்கு கூட கிடைக்கல. அதன் காரணமாக அந்த சட்ட மசோதா திரும்ப பெறப்பட்டது. அது தோல்வி அடைந்து விட்டது. அதனால திமுக மீது கடும் கோபத்தில் இருந்தது பாஜக. போதா குறைக்கு மம்தா பானர்ஜி மீது ஏற்கனவே கோபம். அப்புறம் பினராயி விஜயன் இங்கே காலை வைக்க முடியல கேரளாலன்னு இருந்தது. இது இடையில பார்த்தீங்கன்னா இப்போ என்ன நடந்தது அப்படின்னு சொன்னால், இப்போது மம்தா பானர்ஜி அங்கே மேற்கு வங்கத்தில் துடை தெரியப்பட்டிருக்கிறார். அதில் துடை தெரியப்பட்டது ஒரு பக்கம், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அவங்க தொடர்ச்சியாக மேற்கு வங்கத்தில் இவிஎம் மிஷின் மூலமாக பல ஏமாத்து வேலையை செஞ்சு தான் பாஜக ஆட்சியை பிடிச்சிருக்குன்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்காங்க. பேசிட்டே இருக்கும்போது தான் சமீபத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கொல்கத்தாவில் முக்கியமான ஒரு பிரதேசத்தில் வைக்கப்பட்டிருந்த 10 மாடி கட்டிடத்தில் 10வது மாடியில் வைக்கப்பட்ட இவிஎம் மிஷின்கள், 4000 இவிஎம் மிஷின்கள் ஒரு 10 தொகுதிகளை உள்ளடக்கிய அந்த மிஷின்கள் திடீரென தீப்பற்றி எரிந்து சாம்பலாகிவிட்டது. சமீபத்தில் நடந்த 26 தேர்தலில் அந்த மிஷின்கள் தான் வாக்குப்பதிவுகள் எண்ணப்பட்டிருக்கிறது. பதிவு செய்யப்பட்ட மிஷின்கள் அத்தனையும் எரிந்து சாம்பலாகிவிட்டது. இதில் கேலி கூத்தும் காமெடியும் சந்தேகமும் நமக்கு ஏன் வருதுன்னா, அந்த 10 மாடி கட்டிடத்தில் முதல் தீப்பற்றியது 3வது மாடியில். 3வது மாடி தீப்பற்றிய உடனடியாக தீயணைப்பு துறை வருது, கடகடன் அணைக்கிறாங்க, எல்லாவற்றையும் அணைத்து முடித்து விடுகிறார்கள். சமாளித்து முடித்த பிறகு 2 மணி நேரம், சுமார் 2 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் 9வது தளத்திலும் 10வது தளத்திலும் தீப்பற்றுகிறது. அப்போ 4, 5, 6, 7, 8 இங்கெல்லாம் ஒன்றும் நடக்கலைன்னா ஒன்றும் நடக்கலை. அப்போ இதை நம்ம சதி என்று நினைக்காமல் வேறு எப்படி நினைக்க முடியும்? தீ 3வது மாடியில் பத்தின தீ மேல் மட்டம் தான் போகும். அப்படியே தீ கொழுந்து விட்டு எரிஞ்சா 4வது மாடியில் 10, 5வது மாடியில் 10 அப்படிதான் பற்றி எரியும். நடைமுறையில் அதுதான் இயல்பு. ஆனால் பாஜக நினைத்தால் 3வது மாடியில் பத்திய தீ 2 மணி நேரம் கழிச்சு 9வது மாடியிலும் 10வது மாடியிலும் பத்த வைக்கும். இந்த சூட்சமத்தை பாஜக ஈஸியாக செய்யும்னு குற்றச்சாட்டு எழும்பியிருக்கு. இப்போ பாஜக மீது தான் எல்லாருடைய சந்தேக பார்வை எழும்புது. பாஜக அவ்வளோ நல்ல கட்சியெல்லாம் கிடையாது. திருட்டு கட்சின்றது எத்தனையோ முறை பல முறை நிரூபித்தாலும் அவங்க அதை பற்றி கவலை இல்லை. அதிகாரம் அவங்ககிட்ட இருக்கு. தேர்தல் கமிஷன், ஏவல் நாயாக இருக்கிற தேர்தல் கமிஷன் அவங்ககிட்ட இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே அவங்க கண்ட்ரோலில் இருக்காங்க. அதனால அந்த அடிப்படையில் அவங்க ஈஸியாக அதை அவர்கள் செய்து கொள்ளுகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு பெருவாரியாக இருந்திருக்கிறது. இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தீயில எரிஞ்சு கருகி போச்சு. இப்போ அது சந்தேகத்தை எழுப்பி இருக்குது. இதுக்கு இடையிலேயே அங்கே பஞ்சாயத்து போர்டாக, அதாவது என்னன்னா, அதே மேற்கு வங்கத்தில் ஒரு தொகுதி, அது என்ன தொகுதி அப்படின்னு சொன்னா ராஜ்ரத் நியூ டவுன் அப்படின்னு சொல்லி ஒரு தொகுதி. அந்த தொகுதியில் பாஜக 316 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுகிறார்.
சரி, இதுல என்னங்க பெரிய விஷயம்? நம்ம ஊர்ல ஒரு ஓட்டெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்களே. இப்ப திருப்பத்தூர்ல பாத்தீங்கன்னா திமுக வேட்பாளரை விட தாவேகா வேட்பாளர் ஒரு ஓட்டு தான் வாங்கியிருக்காரு. அவர் கோர்ட்டுக்கு போயிருக்காரு. அதாவது ஒரு ஓட்டுல ஜெயிக்கிறது, 10 ஓட்டுல ஜெயிக்கிறது, 50 ஓட்டுல ஜெயிக்கிறது, 100 ஓட்டுல ஜெயிக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. இது இன்னும் பெரிய விஷயமா 316 ஓட்டுல அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இல்லையா? அது ஒரு பெரிய விஷயமா நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதுல என்ன பெரிய செய்தி இருக்கு அப்படின்னு கேட்கலாம். செய்தியே அதுக்குள்ளதான் இருக்கு. நம்ம விரிவாக அது என்ன அப்படின்னு சொல்றதையும் நம்ம பார்ப்போம். அது என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தொகுதி இருக்கு இல்லையா, அந்த தொகுதியில மொத்தம் வந்து அந்த தொகுதியினுடைய பல இடங்கள் இருக்கு. அதுல குறிப்பாக 164வது பூத்தும் 165வது பூத்தும், இந்த 2 பூத்து, அந்த 2 பூத்து வந்து மிக முக்கியமான பூத்தாக இந்த தேர்தல் முடிவுகளில் முக்கியத்துவம் வாய்ந்த விஷயமாக பார்க்கப்படுது. ஏன்னா இந்த இந்த 2 பூத் அப்படின்றது வந்து ஜெகதீஷ்பூர் அப்படின்னு ஒரு கிராமத்தில் இருக்குங்க. இந்த 2 பூத்தும் இருக்கிற அந்த கிராமத்துக்கு பேர் வந்து ஜெகதீஷ்பூர். அந்த அந்த அதில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய மக்கள் தான் 90% மக்கள் அங்கே வசிக்கிறாங்க. இஸ்லாமிய மக்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற பகுதி அந்த பகுதி. அந்த பகுதியில் ஏற்கனவே பஞ்சாயத்து மெம்பராக இருக்க 2 முறை பஞ்சாயத்து மெம்பராக இருக்கிறது கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த ஒருத்தர். இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர் தான் 2 முறை அங்கே வார்டு மெம்பராக, பஞ்சாயத்து போர்டு மெம்பராக, ஸ்டில் இப்போவும் அவர் தான் பஞ்சாயத்து போர்டு மெம்பராக இருக்காரு. அவர்களும் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் தோழர்களும் அங்கே அதிகமாக இருக்கிறார்கள். இதில் என்ன காமெடினா, 164வது பூத் இருக்குல்ல, அந்த 164வது பூத்தில் மொத்தம் வந்து 656 ஓட்டு இருக்கு. அந்த 164வது பூத்தில் மொத்தம் 656 வாக்கு இருக்கு. அதுல பாஜக கிட்டத்தட்ட 637 வாக்குகள் வாங்கியிருக்கு. நல்லா நோட் பண்ணீங்க, 637 வாக்கு வாங்கியிருக்கு. 97% வாக்குகளை அவர்கள் பெற்றுவிட்டார்கள். இதுல என்ன பயங்கரமான கொடூரம் அப்படின்னு சொன்னா, இந்த 164வது அந்த பூத்துல இருக்கிற பகுதியை சேர்ந்த வாக்காளர்கள்ல ஒருவர் தான் அந்த வார்டு பஞ்சாயத்து போர்டு உறுப்பினராக இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர். அவர் வீட்டில் மொத்தம் 8 ஓட்டு இருக்கு. அவங்க 8 பேருமே கம்யூனிஸ்டுக்கு தான் வாக்கு போட்டிருக்காங்க. சரி, வாக்கு போட்டிருக்காங்க. இப்ப என்ன அதுல அப்படின்றீங்களா? அந்த 164 பூத்துல எண்ணப்பட்ட வாக்குகள்ல கம்யூனிஸ்டுக்கு கிடைத்த வாக்கு எத்தனை தெரியுமா? ஒரே ஒரு வாக்கு, ஒத்த ரோசா வாக்கு தான் அங்க கிடைச்சிருக்கு. ஒரு வாக்கு தான் கிடைச்சிருக்கு. அப்ப அந்த வார்டு மெம்பரு, அந்த பஞ்சாயத்து மெம்பரு, அவங்க குடும்பத்துல 8 பேர் போட்ட வாக்குல ஒரு வாக்கு தான் இவருக்கு கிடைச்சிருக்குன்னா மீதி 7 வாக்கு எங்க போச்சு? இது மாதிரி அந்த தொகுதியில கிட்டத்தட்ட ஏராளமான கம்யூனிஸ்ட் தோழர்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் வாக்கு போட்டிருக்காங்க. அந்த வாக்குகள்லாம் ஒரு ஓட்டு கூட அவங்க கணக்குல வரவே இல்லை. அப்ப அந்த வாக்குகள் எங்க போச்சுன்னு கேட்கறாங்க. இந்த கேள்வி நியாயமான கேள்வியா தப்பான கேள்வியா? இதுல வேற கொடூரம் என்னன்னா, மம்தா பானர்ஜி இருக்காங்க இல்லையா, அந்த வேட்பாளர் அவர் பெற்ற அந்த பூத்துல மட்டும் 5 வாக்கு தான் வாங்கியிருக்காரு. மொத்தம் 637 வாக்குல 656 வாக்குல 5 வாக்கு தான் மம்தா பானர்ஜி வாங்கியிருக்கு. இவர் ஒரு வாக்கு வாங்கியிருக்காரு. யாரு? கம்யூனிஸ்ட் தோழர். 637 வாக்கு வாங்கி அங்க முன்னிலை பெற்று விட்டது பாஜக. இதுலயும் இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு, சொல்றேன் கேளுங்க. இந்த 164 165 ஒரே பகுதியை சேர்ந்த 2 பூத்து. இப்ப சில இடம் உங்களுக்கு எல்லாம் தெரியும், வாக்கு போடுற இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம குடும்பத்திலே இருக்கிறவங்க நம்ம வீட்லயே இருப்பாங்க, கீழே வாடகை இருக்கலாம், அல்லது வேற பக்கத்து வீட்டுல இருக்காங்க. நம்ம வீடு 164ல இருக்கும், பக்கத்து வீட்டுல இருக்கும் 165 பூத்தா இருக்கும். நம்ம வீட்டுக்குள்ளேயே கீழே வாடகைக்கு இருக்கிறவங்க அல்லது வேறு வேறு நபர்கள், அவங்களுக்கு 165ல இருக்கும், நமக்கு 64ல இருக்கும். குடும்பத்துல 8 பேர் 7 பேர் இருக்காங்கன்னா சிலருக்கு பக்கத்து பூத்துல இருக்கும், சிலருக்கு இந்த பூத்துல இருக்கும். அது இயல்பு, அது ஒன்றும் பெரிய தப்பு இல்லை. அப்படி 164 165 அதே ஜெகதீஷ்பூர் என்ற அந்த கிராமத்தை சேர்ந்த 2 பூத்துல ஒரு பூத்துல இப்படி ஓட்டு. அப்போ 97% பாஜக வாங்கிருச்சு. சரி, இதுல என்ன தப்பு இருக்கு? பாஜக இஸ்லாமியர் ஓட்டு போடக்கூடாது சட்டம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பது எனக்கு தெரியுது. நானும் அது தப்புன்னு சொல்லவே இல்லை. ஏன் வாங்கக்கூடாதா? தாராளமாக வாங்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப இங்க 97% வாங்கி இருக்கிறவங்க, அங்க அந்த பூத்துல 90% அந்த ஊர்ல இஸ்லாமியர் தான் இருக்காங்க. 10% மக்கள் தான் மற்ற சமூகத்தை சேர்ந்தவர்கள். ஓகே, வாங்கிட்டாங்க. இப்ப வாங்கிட்ட பிறகு இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, பக்கத்து பூத் இருக்குல்ல, 165 பூத்து, அந்த 165 பூத்துல காமெடி என்னன்னா, அங்க பாஜக எவ்வளவு ஓட்டு வாங்கிருக்கணும் தெரியுமா? நியாயப்படி வாங்கியிருந்தா அந்த மொத்த ஓட்டு மொத்த ஓட்டுல
அவங்க வந்து வெறும் 32 ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க. பாஜக வாங்கிய ஓட்டு வெறும் 32 ஓட்டு தான். அப்புறம் கம்யூனிஸ்ட் அங்க எவ்வளவு வாங்கியிருக்கு தெரியுமா? இங்க ஒரு ஓட்டு வாங்கினது 164 பூத்துல ஒரு ஓட்டு வாங்கின கம்யூனிஸ்ட் 165வது பூத்துல 299 ஓட்டு வாங்குது. அதுல மம்தா கட்சி 290 ஓட்டு வாங்குது. 5 ஓட்டு வாங்கின மம்தா கட்சி அந்த பக்கத்து பூத்துல ஒரே ஊர் ஒரே கிராமம் பக்கத்து எல்லாம் ஒரு வீட்டுல 4 ஓட்டு இந்த பூத்து 4 ஓட்டு அந்த பூத்து. இந்த 4 பேர் போட்ட ஓட்டு எங்க போச்சுன்னு தெரியல. அந்த 4 பேர் போட்ட ஓட்டு கரெக்டா போயிருக்கு. இதுல இன்னொரு ட்விஸ்டும் இருக்கு. இது இங்க கம்யூனிஸ்ட் தோழர்கள் அதிகமா ஓட்டு 299 ஓட்டு வாங்கியிருக்காங்க. மம்தா 290 ஓட்டு வாங்குறாங்க. இதுல கொடூரம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தொகுதியில மொத்தம் வாக்கு எண்ணிக்கையின் போது இந்த பூத்துல குறிப்பிட்ட இந்த பூத்துல மட்டும் 18 சுற்று ரவுண்டுகள் எண்ணப்பட்டுச்சு. இந்த பூத்துல இல்ல, அந்த தொகுதியில, அந்த ராஜ்கோட் தொகுதி இருக்குல்ல, என்ன தொகுதி அது? அது வந்து ராஜ்கட் நியூ டவுன். அந்த தொகுதியில மொத்தம் 18 சுற்று ரவுண்டுகள் எண்ணப்பட்டது. 18 சுற்று ரவுண்ட்ல 17 சுற்றுகள் வரைக்கும் கிட்டத்தட்ட 300 வாக்குகள் பின்னடைவாக இருந்திருக்கிறார் பாஜக வேட்பாளர். பாஜகவை சேர்ந்த வேட்பாளர் பின்னடைவில் இருந்திருக்கார். 300 ஓட்டுக்கு கீழே அவர் கீழேயே இருந்திருக்கார். அப்படியே பின்னாடி வரட்டிக்கிட்டே வராரு. அவருக்கு முன்னாடி முன்னிலையில் இருந்தது யாருன்னா மம்தா கட்சியை சேர்ந்த வேட்பாளர். அவர் தான் 300-320 ஓட்டு அதிகமாக அவர் பெற்று 17 ரவுண்டு வரைக்கும் அவர் போயிட்டே இருக்கார், டாப்ல போயிட்டே இருக்கார். 18வது ரவுண்டு என்றாங்க. 18வது ரவுண்டு தான் இந்த 164வது பூத்து. அந்த 164வது பூத்து தான் 18வது ரவுண்டாக எண்ணப்படுகிறது. 18வது ரவுண்டாக எண்ணப்படுகிற இந்த ரவுண்டுல 637 வாக்குகள் பெற்று கிட்டத்தட்ட 316 வாக்குகள் கூடுதலாக பெற்று பாஜக வேட்பாளர் வெற்றி பெறுகிறார். இதுதான் ட்விஸ்ட்லயும் ஒரு பயங்கரமான கிரிமினல் வேலையும் அங்கதான் நடந்திருக்கு. எப்படி மிஷினை மேனிபுலேட் பண்ண முடியும் என்பதை மிக தெளிவாக பாஜக செய்திருக்கு. எப்படிங்க பின்னடைவா இருந்தவர் அந்த ஓட்டு வாங்கக்கூடாதான் நீங்க கேட்கலாம். சந்தேகம் எழுந்திருக்கிறது அங்கதான் எழுந்திருக்கு. என்னன்னா அந்த தொகுதிக்கு இந்த பாஜக வேட்பாளர் ஒரு முறை கூட பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. ஒரே ஒரு முறை கூட அந்த கிராமத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. அதே மாதிரி பாஜக சார்பிலும் அந்த கிராமங்களில் எந்த பிரச்சாரம் மேற்கொள்ளப்படவே இல்லை. அப்ப பிரச்சாரத்துமே பண்ணாத இஸ்லாமியர் அதிகமாக வாழ்கிற அடர்த்தியாக வாழ்கிற அந்த பகுதியில எப்படிடா பாஜகவுக்கு ஓட்டு வந்திருக்கும் அப்படின்ற முதல் கேள்வி. அப்புறம் நாங்க போட்ட ஓட்டெல்லாம் எங்கடா போச்சு அப்படின்னு கேட்கிற கம்யூனிஸ்டோடைய வாக்கு. அந்த விஷயம் மம்தா பானர்ஜி எப்படி 5 ஓட்டு வாங்கினாங்க? 17 ஓட்டு வரைக்கும் விரட்டிக்கிட்டே வரவங்க எப்படி அவங்க அந்த ஓட்டை வாங்க முடியும்? இதுல என்ன பெரிய விஷயம்னா அந்த மொத்த வாக்கு வந்து அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாஜக வெற்றி பெற்ற வாக்கு வந்து 1,06,564 ஓட்டு. அதுல திரிணாமுல் காங்கிரஸ் அவர் பெற்ற வாக்கு வந்து 1,06,248 வாக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிபிஎம் 32,246 ஓட்டு வாங்குது. 316 வாக்குகள் வித்தியாசத்துல அவர் வெற்றி பெறுகிறார். பியூஷ் கனடியா அப்படின்னு சொல்ற ஒரு பாஜக வேட்பாளர் தான் வெற்றி பெறுகிறார். இப்ப அதுதான் பிரச்சனையே கிளப்பி இருக்கிறது. இது இடையிலேயே அந்த தொகுதியினுடைய வாக்குகள் மால் பிராக்டிஸ் செய்யப்பட்டிருக்கிறது, ஏமாற்றப்பட்டிருக்கிறது. ஏதோ ஒரு சதி திட்டம் பண்ணி மிஷின்ல திருட்டுத்தனம் பண்ணி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள்ன்ற பிரச்சனை இப்போது எழும்பி இருக்கிறது. மம்தாவை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக மம்தா வேட்பாளர்களை பார்த்து அடித்திருக்கிறது பாஜக. 18வது ரவுண்டு முடிவில் எப்படி இந்த வாக்குகள் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழ்கிற வாக்குகள் எப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புகிறது. மீண்டும் மறுதேர்தல் அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா என்னடா நடந்துச்சுன்னா இந்த பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தா 4000 மெஷின் வந்து இவிஎம் மிஷின் எரித்து சாம்பலாக்கப்படுகிறது, ஆதாரங்கள் அழிக்கப்படுகிறது. தெரியுதா பாஜகவுடைய தெல்லாலங்கடி வேலை? நமக்கு என்ன சந்தேகம்னா இதே நிலை தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்குமோன்னு சந்தேகம். கொளத்தூர் தொகுதியில சார் திமுக தோத்து போனதை பத்தி நான் வருத்தமே படல சார். திமுகவை மக்கள் தோற்கடிச்சிட்டா கூட நீ நினைச்சீங்க. நான் மக்கள் தோற்கடிச்சாங்க நான் நினைக்கல. இவிஎம் மிஷின் திருட்டுத்தனம் தான். ஏன்னா இதே எப்படி பாஜக அங்க தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கே போகாமல், வேட்பாளர் பிரச்சாரத்துக்கே போகாமல், சம்பந்தப்பட்ட யாரும் பிரச்சாரத்துக்கே போகாமல் எப்படி பாஜக வெற்றி பெற்றதோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் 18 இடத்திற்கு கூட பிரச்சாரத்துக்கு முழுமையாக போகாத விஜய் 234 தொகுதியிலும் எப்படி இவ்வளவு பெரிய வெற்றியை பல இடங்களில அவர் பெற முடிந்ததுன்ற சந்தேகம். அப்ப இது திட்டமிட்ட இவிஎம் மோசடியும் அதற்கு ஒன்றிய அரசாங்கத்தின் துணையும் பாஜகவை
வந்து பாஜகவுடைய அடிமையாக ஜோசப் விஜய் மாறி போனதுனால தான் இந்த வெற்றி கிடைத்ததாக எல்லாரும் சந்தேகம் இப்போது எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். நமக்கு ரொம்ப காலமா அந்த சந்தேகம் இருக்கு. ஏன்னா பாஜக துணை இல்லாமல் ஜோசப் விஜயால் வெற்றி பெறவே முடியாது. சிபிஐ அலுவலகத்திலிருந்து கை காட்டிட்டு வரும்போதே நமக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. ஏதோ திட்டம் 2 பேரும் சேர்ந்து போட்டானுங்க, இங்க திராவிட கட்சியை ஒழிப்பதற்கு ஏதோ அயோக்கியத்தனத்தை, கூட்டு களவாணித்தனத்தை செய்திருக்கிறார்கள். அதோட வெளிப்பாடு தான் இந்த கை காட்டிக்கிட்டு ஏதோ சுற்றுலா போயிட்டு பிக்னிக் போயிட்டு வர மாதிரி வராப்புல, இது ஏதோ பெரிய அயோக்கியத்தை நடந்திருக்குன்னு அப்போதே நம்ம சந்தேகத்தை எழுப்பணும். அதோட இப்போ முடிவு தான் தெரியுது. நீங்க திமுக தோற்று விட்டதுன்றதை தாண்டி மு.க. ஸ்டாலின் தோற்றது தான் சந்தேகத்தை எழுப்புகிறது. அதுவும் அந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறவர் ஒரு அயோக்கியத்தனமான ஒரு நபர். அவர் அங்க கந்துவட்டி பார்ட்டி, அட்ராசிட்டி, ரவுடித்தனம் மிக்கவர். எப்போ சதா அவர் வந்து உற்சாகத்திலே மிதப்பவர்னு சொல்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தொகுதி மக்களை போய் நன்றி கூட தெரிவிக்காத ஒரு நன்றி கெட்ட மனிதர். அவர் எப்படி வெற்றி பெற முடியும்? அப்ப முழுமையாக மக்கள் வாக்குகள் மாற்றப்பட்டிருக்கிறது. கொளத்தூர்ல நான் நிறைய பேர்கிட்ட கேட்டேன், நிறைய நண்பர்கள்ட்ட கேட்டேன், நிறைய மக்கள்கிட்ட அங்க போகும்போதெல்லாம் நிறைய கேட்ட விஷயங்கள்ல கொளத்தூர்ல பெரும்பாலும் உதயசூரனுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். ஆனா அது எப்படி மாறி போச்சு? இங்க எப்படி 316 ஓட்டுல ஒரு வேட்பாளருடைய வெற்றியே மாற்றப்படுகிறதோ அது மாதிரி அங்க 8000 ஓட்டுல வெற்றி மாற்றப்படுது. ஏன் 8000 ஓட்டுல மாற்றப்படுது? 8000 ரூபாய் கூப்பன் தரேன்னு சொல்லியிருந்தார். அதே உங்க பாணிலே உங்களை நான் வந்து தோக்கடிக்கிறோன்னு சொல்லி பாஜகவும் தாவேகா துணை போன தாவேகாவும் பாஜகவுடைய தேர்தல் கமிஷனோட ஏவல் ஆட்களும் சேர்ந்துக்கிட்டு அயோக்கியத்தனத்தினால மு.க. ஸ்டாலின் தோற்கடித்திருக்கிறார்கள் சந்தேகம் நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. ஆக இவிஎம் மிஷின் என்றைக்கு இந்த இந்தியாவிலிருந்து ஒழிக்கப்படுமோ அன்றைக்கு தான் ஜனநாயக முறைப்படி நேர்மையான தேர்தல் நடக்கும். நேர்மையான மனிதர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. உன் ஓட்டை யாருக்கு போறேன்னு உனக்கு தெரியுமா? இப்ப என் ஓட்டை நான் யாருக்கு போட்டிருக்கேன்னு எனக்கு வாக்கு சீட்டு இருந்ததுன்னா தெரியும். நான் யாருக்கு முத்திரை குத்துறேன்னு எனக்கு தெரியும். இவிஎம் மிஷின் எப்படி நம்புறது? நான் ஒரு பட்டன் அமுக்கிறேன், அது வேற ஒரு இடத்துல இருந்து ஒரு ஸ்லிப்பு விழுது. இந்த பட்டன் அமுக்கிறதுக்கும் அந்த ஸ்லிப்புக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? எலக்ட்ரானிக் ஒயர் தானே, அது வெளியில இருந்து யாரும் அதை ஆப்ரேட் பண்ண முடியாதா? அதை வந்து மேனிபுலேட் பண்ண முடியாதா? அதை ஹேக் பண்ண முடியாதானா பதில் சொல்ல துப்பு இல்லாத பாஜக அரசாங்கம் இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகுதுன்னா இதுக்கு ஒன்றும் சொல்லாது. நாடு முழுக்க ஒரு பெரிய போராட்டம் வெடித்தால் மட்டும்தான் மோடிக்கு பெரிய அதிர்ச்சி வரும். இப்ப சிஜேபி வந்திருக்குல்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, இது போன்ற இந்த கட்சி போன்ற இது வந்து இன்னும் அரசியல் கட்சியா மாறல, ஆனா மக்கள் எழுச்சியை வந்து கொண்டு வராங்கல்ல, இவர்கள் பெரிய லெவல்ல உருவாகி எல்லா இடங்களும் இவிஎம் மிஷின் வேணாம், அதை ஒழிச்சு கட்டிட்டு மீண்டும் வாக்குச்சீட்டு கொண்டா 2 நாள் ஆனாலும் எண்ணுங்க பரவாயில்ல, நாட்டை ஆளுவதற்கு 5 வருஷத்துக்கு கொடுக்குறோம் நாங்க, ஏன் எண்ணிக்கைக்கு 2 நாள் 3 நாள் காத்திருக்க மாட்டாங்களா? ஆகட்டும், ஒரு வாரம் ஆகட்டும். எனக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்குங்க, நினைவு இருக்கு, உங்களுக்கும் கொஞ்சம் நிறைய நினைவு இருக்கும். ஆரம்ப காலத்துல சின்ன பையனா நான் இருக்கும் போதெல்லாம் அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி தொலைக்காட்சிகள்லாம் கிடையாது, ஊடகங்கள்லாம் ஒண்ணுமே கிடையாது. அப்ப தேர்தல் நடந்து முடிஞ்சு எண்ணிக்கை வருதுன்னா டிவியில வந்து சினிமா போடுவாங்க, விடிய விடிய எண்ணுவாங்க. இடையில சினிமா ஓடிக்கிட்டே இருக்கும், இடையில அந்த தேர்தல் விவரங்கள் சொல்லிட்டே இருப்பாங்க, முன்னணி நிலவரம் சொல்லுவாங்க, யார் வெற்றி பெற்றான்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் படம் ஓடிட்டே இருக்கும், அப்புறம் இடையில சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்க பார்த்து அனுபவிச்சிருப்பீங்க. 2 நாட்கள் 3 நாட்கள்ல எண்ணுவாங்க. என்னங்க அதுல என்ன குறைச்சல் இருக்கு? ஆட்களை போட்டு எண்ணுங்க, என்ன தப்பு இருக்கு? ஆக என்றைக்கு இந்த இவிஎம் மிஷின் ஒழிக்கப்படுமோ அன்றைக்கு தான் நேர்மையாளர்கள் ஆட்சியை பிடிக்க முடியும். அதுவரை யார் விரும்புகிறார்களோ, ஒன்றியத்துல யார் ஆட்சியில உட்கார்றாங்களோ, தேர்தல் கமிஷனை யார் கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்களோ அவங்க விரும்புகிற ஆட்கள் தான் இந்தியா முழுமைக்கு ஆள முடியும். அப்படிதான் இந்த தற்குறி கும்பலோட ஆட்சி இங்க தமிழ்நாட்டில் வந்திருக்கிறது என்பது நிதர்சனமாக தெரிகிற உண்மையாக இருக்கிறது. இன்னும் என்னென்ன அட்ராசிட்டியில நம்ம பார்க்க போறோம்னு தெரியல. நாட்டு மக்களே, மேற்கு வங்கத்துல நடந்திருக்கு அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, அங்கே நடந்தது போலதான் இங்கேயும் நடந்திருக்கு. இதெல்லாம் எப்போ நம்ம புரிஞ்சுக்க போறோம், எப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம், இதுக்கு எப்படி நம்ம எதிர்ப்பை தெரிவிக்க போறோம் அப்படின்னா, உங்கள் எதிர்ப்புகள் உங்கள் விரல் நுனியில இருக்குன்னு சொல்றாங்கல்ல. வாக்குச்சீட்டு வாக்கு போடுறீங்க, நீங்க விரல்ல மை வச்சுட்டீங்க, ஓட்டு போட்டீங்க, ஜனநாயக கடமை ஆற்றுங்கன்னு சொல்றாங்கல்ல. நான் இப்ப வேற ஒண்ணு சொல்றேன், ஜனநாயக கடமை ஆற்றுவது எவ்வளவு தூரம் 100% முக்கியமோ அதே போல உங்கள் எதிர்ப்பை நீங்கள் உங்களுடைய ஊடகங்கள் மூலமா வெளிப்படுத்த வேண்டியது அவசியம். இன்னைக்கு சோசியல் மீடியா மூலமாக தான் மக்கள்கிட்ட எல்லாம் போய் சேருது. உங்கள் எதிர்ப்பை நீங்கள் வைத்திருக்கிற ஊடகங்கள், நீங்கள் வைத்திருக்கிற சமூக வலைதளங்கள் மூலமாக உங்கள் எதிர்ப்பை பதிவு செய்யுங்கள். இவிஎம் வேண்டாம், பேன் இவிஎம், இவிஎம்ஐ முற்றிலுமாக ஒழித்து விடுங்கள், வாக்குச்சீட்டு முறை கொண்டு வாருங்கள் என்று நீங்கள் குரல் எழுப்பினால், நாட்டு மக்கள் குரல் எழுப்பினால், ஒட்டுமொத்தமாக அதிகப்படியான மக்கள் குரல் எழுப்பினால் மட்டுமே அது சாத்தியமாகும். சாத்தியமாகும் நாளை எண்ணி நீங்களும் காத்திருக்கீங்க, நானும் காத்திருக்கிறேன். அது வரைக்கும் நம்முடைய கோடை வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருக்கிற அன்பு நண்பர்களே அதிகம் பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவாய் உங்களை வேண்டி விரும்பி கேட்பது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் பல விஷயங்கள் பேசலாம். நன்றி, வணக்கம்.